11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகார். ஸோ வேர்ல்ட் கப் 4வது நாள் முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு ட்ரிபிள் ஹெட்டர் டே. ஆல்ரெடி விளாண்ட டீம்ஸ் விளாண்டாங்க. நெதர்லாண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நமீபியாக்கு எகென்ஸ்டா விளாண்டாங்க. நெதர்லாண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. நமீபியாவுக்கு முதல் போட்டி தோல்வியா அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது போட்டி ஆப்டர்நூன் சேப்பாக்ல நியூசிலாந்து வர்சஸ் யுஏஇ. இதுல யுஏஇ முறை அந்த வேர்ல்ட் கப்ல களமிறங்கினாங்க. அண்ட் நியூசிலாந்து கம்ஃபர்டபுளா அந்த மேட்ச் வின் பண்ணி தன்னுடைய 2வது வெற்றியை பதிவு பண்ணாங்க. நைட் கொழும்புல பாகிஸ்தான் வர்சஸ் யுஎஸ்ஏ. ஸோ இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பத்தி தான் நம்ம இந்த 3 மேட்சஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். மேலும் சில விஷயங்கள் இந்த 3 மேட்சஸ் உடைய அவுட்கம்ஸ் அண்ட் சில பல விஷயங்கள் எல்லாம் நம்ம பேச போறோம். எஸ்பிடி ப்ரோவோட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா, நைட் நடந்த மேட்ச்ல இருந்தே வரேன். கடைசியா நடந்த மேட்ச் கொழும்புல நடந்த மேட்ச்ல இருந்தே நான் வரேன். ஆக்சுவலா நம்ம 3 நாளா பேசிட்டு இருந்தோம். பெரிய பெரிய டீம்ஸ்க்கு எகெயின்ஸ்டா வந்து ஸ்மால் டீம்ஸ் பக்கம் வந்து க்ளோஸா வந்து லூஸ் ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் பெரிய டீம்ஸ்க்கு எகெயின்ஸ்டா ஸ்மால் டீம்ஸ் மினோஸ் வின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். இந்த அப்செட்ஸ் வரவே இல்லையே அப்படின்னு. பட் இன்னைக்கு ஃபைனலி ஒரு அப்செட் நடந்திருக்கு. யுஎஸ்ஏட்ட பாகிஸ்தான் யுஎஸ்ஏ பாகிஸ்தான் மேட்ச்ல யுஎஸ்ஏவை பாகிஸ்தான் தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அப்செட் இந்த வேர்ல்ட் கப்ல. சொல்ல போனா அப்படின்னா ஆமா உண்மைதான். ஏன்னா இப்போ பெரிய டீம் சின்ன டீம் அப்படிங்கிறது ஹெட் டு ஹெட் வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்ப ஹெட் டு ஹெட்ல மேட்சுக்கு முன்னாடி யார் இருந்தா? யுஎஸ்ஏ 1 பாகிஸ்தான் 0 இருந்தாங்க. இப்ப பாகிஸ்தான் யுஎஸ்ஏவை அப்செட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கிரைம். ஆனா நீ பண்றதெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும். ஒரு முன்னாள் சாம்பியனு அந்த டீம் கொஞ்சம் ஸ்லிப் ஆனுச்சுன்னு ஒண்ணு, அது மேல எவ்வளவு வன்மத்தை நீ கற்கிற? உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்க? எந்த ஒரு இதுல நீ வந்து மினோஸ் நீ சொல்ற? மினோஸ் தான் இன்னுமே சொல்லுவேன். போன மேட்ச் ஜஸ்ட் மிஸ். அவங்களும் நெதர்லாண்ட்ஸ் மாட்டிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்கும்? இந்த மேட்சோட கான்டெக்ஸ்டே மாறி இருக்கலாம். கொஞ்சம் பம்பி ஆடி இருப்பாங்க. அந்த மேட்ச் ஏதோ 19வது ஓவர் அவர் வந்து ஒரு ஓவர் ஒரு கேட்ச் ஒன்று டிராப் ஆச்சு. மேக்ஸோட ஒன்று டிராப் பண்ணாரு. அங்க இருந்து சான்ஸ் எடுத்து அடிச்சுட்டாங்க. இல்லைன்னா இந்த மேட்சுமே ஆக்சுவலா வந்து லோ அண்ட் கான்பிடென்ட்ல வந்திருப்பாங்க. போன மேட்ச் அடிச்ச அந்த கான்பிடென்ட்ல வந்து யுஎஸ்ஏ போட்டுட்டாங்க. ஜோக்ஸ் அபார்ட் ஒரு பெரிய ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்து போன அந்த வேர்ல்ட் கப்ல தோத்த அந்த தோல்வியே வந்து அவங்களுக்கு யுஎஸ்ஏ கூட நம்ம தோத்துட்டோமா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அவங்களுக்கு அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும்னே வந்திருந்தாங்க. இந்த டைம் டீம் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு. பட் ஸ்டில் அதனால ஒரு பெர்ஃபெக்ட் டீம் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு யுஎஸ்ஏ அவுட் பிளே பண்ணும்போது நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 190. அதுக்கப்புறம் யுஎஸ்ஏமே கொஞ்சம் போராடினாங்க. பட் அந்த மிடில் ஓவர்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கு மெயின் ரீசன் அவங்களுடைய பவுலர்ஸ் 5 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணாங்க. வெறும் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஷைன்ஷா அஃப்ரிடி மட்டும்தான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். 5 பேஸ் ஸ்பின் அட்டாக் வந்து 5 ஃபேஸ் ஆஃப் ஸ்பின் அட்டாக்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. சயீம் அய்யூப் இருக்காரு, உஸ்மான் தாரிக் இருக்காரு, சதாப் கான் இருக்காரு. ஆனா இன்னும் 2 ஸ்பின்னர் வச்சிருந்தாங்களே, முகமது நவாஸ் இருந்தாரு. இன்னொருத்தர் முகமது அப்ரார் இருந்தாரு. எஸ், 5 ஸ்பின்னர்ஸ் வச்சு இன்னைக்கு சிங்கிள் ஸ்டேடியம் கொழும்புல வந்து க்ளூலஸா இருந்தாங்க. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் ஓரளவுக்கு ரன்ஸ் வந்துச்சு. அந்த மிடில் ஓவர்ஸ் 6.13 சம்திங் தான் அவங்களுடைய எக்கனாமி. மிடில் ஓவர்ஸ் அந்த மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லா அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துலதான் அந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் சைடுல இருந்து யூஎஸ்ஏ சைடுல இருந்து பாகிஸ்தான் சைடுக்கு டர்ன் ஆன மாதிரி நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்தே வந்துருவோம். பேட்டிங்ல இன்னைக்கு சயீம் அய்யூப் அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாலும் ஃபர்ஹான் இன்னைக்கு வந்து கேமை சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாரு. ஒரு சைடு யுஎஸ்ஏக்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கும் போது போன மேட்ச் யுஎஸ்ஏ வந்து இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா சூப்பரா போல் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த வென்யூ கொஞ்சம் ஒரு பெரிய வென்யூ தான். நீங்க பெரிய சிக்ஸஸ் எல்லாம் ஒரு 90 மீட்டர் அடிச்சதும் சைட் ஸ்கிரீன்லயே போய் விழுகுது. அப்படிங்கும் போது சில சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசு. பட் இங்க வந்து சூப்பரா பேட்டிங் பண்ணாங்க. ஒரு சைடு பாபர் ஆசம் பிரஷர் போட்டுட்டே இருந்தார். பாபர் ஆசம் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல நாக்கு ஆடி இருக்காரு அப்படின்னு சொன்னாலும், ஒரு நல்ல கேமியோ ஆடி இருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஸ்டார்டிங் வந்து ஒரு 80 to 100 சைக்கிள்ல தான் ஆடிட்டு இருந்தாரு பாபர் ஆசம்.
அங்க இருந்து அவரு அந்த அவரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் அங்கிருந்து ஒரு டிரான்சிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேமை வந்து அப்படியே ஃப்ளோவா எடுத்துட்டு போனது ஃபர்ஹான் தான். அவர் இன்னைக்கு நடுவில் ஒரு நாள் ஸ்லிப் ஆயிருந்தாரு அப்படின்னா இந்த ஸ்கோர் வந்து ஒரு 170 கீழே வந்திருக்கும். செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது யூஎஸ்ஏ வந்து அந்த ப்ரெஷர் இல்லாம ஆடி திரும்ப ஒரு அப்செட் நடந்திருக்கலாம். ஃபர்ஹானுடைய இன்னிங்ஸ் பாகிஸ்தானை வந்து எலிவேட் பண்ணியிருக்கு இந்த ஒரு ரிவெஞ்ச் மேட்ச்ல. சோ இந்த இன்னிங்ஸ் எப்படி பாக்குறீங்க? அண்ட் ஓவரால் பாகிஸ்தானுடைய பேட்டிங் எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச்ல? பரன் ஸ்டார்டிங்ல அக்ரெசிவா போனார் அந்த பவர் பிளே டைம்ல. இந்த பிச்சில் வந்து ஸ்ரீலங்கன் பிச்சில் விளையாடின வரைக்கும் நான் பார்த்ததுல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஸ்டார்டிங்ல அக்ரெசிவா போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கை குழக்கு. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல லைட்டா ரன் ரேட் ஃப்ளோ அடி வாங்குது. பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு வந்து 55 ரன் கிட்ட எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 ஓவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போயின்னு இருந்துச்சு, சிங்கிள்ஸ் தான் எடுத்துக்கின்னு இருந்தாங்க. இந்த 11வது ஓவருக்கு அப்புறம் தான் பாகிஸ்தான் வந்து ஆக்சலரேஷன்ல கால் வச்சாங்க. இந்த ஒரு ஆக்சிலேஷன் தான் உங்களுக்கு வந்து கை கொடுத்துச்சு. பரானே வந்து இடையில வந்து ஒரு 50 நல்ல நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சுட்டாரு ஒரு 40 to 45 ரன்ஸ். அதுக்கப்புறம் லைட்டா ஸ்லோ டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டாக் பண்ண டேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இந்த பிச்சில் வந்து நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பவர் பிளே கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து பெட்டர்மெண்ட் நான் பாக்குறேன். ஆல்சோ ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பா நிக்கணும். யாராவது ஒருத்தவங்க நின்று கடைசி வரைக்கும் கொண்டு போயினே இருந்தாதான் அது கொஞ்சம் நான் பெட்டரா நான் பாக்குறேன். இதெல்லாம் நான் இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு நான் சொல்றேன். நான் இந்தியால நடக்க போற மேட்ச்ல திலக் வர்மாவோட ரோல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோல், பிவிட்டலான ரோல். அதே மாதிரி சிவம் தூபே, இவங்க 2 பேரும் நின்று மேட்சை வந்து புஷ் பண்ணி கொண்டு போனோம். ஏசியா கப்ல என்ன பண்ணாங்களோ அதை இன்னைக்கும் பண்ணி ஆகணும் நடக்க போற மேட்சுக்கு. ஏன்னா பாகிஸ்தான் இதே ஒரு செட்டப்போட தான் வர போறாங்க. அன்னைக்கும் 16 ஓவர் ஸ்பின்னை தான் கொண்டு வந்து அட்டாக் பண்ற வாய்ப்புகள் அதிகமா எனக்கு தெரியுது. அப்படியே அப்படியே இல்லைனாலும் இன்னும் பிளேயிங் லெவல்ல வந்து இன்னும் ஒரு ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து பாகிஸ்தான் யூஸே பண்ணல. எனக்கு அன்னைக்கு இவங்க கூட அடிச்சாரு, நெதர்லாந்து கூட அடிச்சாருல்ல ஃபஹீம், அவர் வந்து ஒரு மீடியம் பேசர். மீடியம் பேசர் அவர் வந்து இன்னைக்கு ஃபுல்லா பவுலிங்கே போடாம வச்சிருந்தாருன்னும் போது அவங்க ஸ்பின்னர் அடி வாங்கினாலும் அவரை வச்சு அவங்க புஷ் பண்ணிப்பாங்க பாகிஸ்தான். இங்க ஸ்பின்னு நல்லா எடுக்குது. இந்த பிச்சில் வந்து ஸ்பின் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி போடுறாங்கன்னும் போது நீங்க வந்து எப்படியாவது புஷ். ஒரு நிமிஷம். ஆக்சுவலா இது வந்து கொழும்பு சிங்கிள்ஸ் கிரவுண்டு. நம்ம ஆடுறது வந்து பிரேமதேசா, அதுவும் கொழும்புல தான் இருக்கு. ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா சிமிலர் கண்டிஷன்ஸ் தான். நீங்க ஒரு பெரிய மாற்றம்லாம் கிடையாது. கிரவுண்ட் வேற, பிச்சு வேற, பட் கண்டிஷன் சிமிலரா தான் இருக்க போகுது. அதாவது இப்போ நெதர்லாண்ட்ஸ் கூட ஆடினதும் இந்த மேட்சும் ஒரே பிச்சு. ஸ்ரீலங்கா அயர்லாந்து ஆடினது அது வந்து வேற ஒரு வென்யூ. ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா குரூப்ல இப்ப நம்ம குரூப்ல தான் இப்போ இர்ஃபான் நானும் பேசிட்டு இருந்தோம் நம்ம குரூப்ல. சோ நான் சொன்னேன் இந்த செட்டப் இந்தியா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் சஜஸ்ட் பண்ணான். நான் சொன்னேன் இல்ல இது ஆடுறது வந்து பிரேமதேசால ஆடுறோம், இப்போ நடந்தது வந்து சிங்கிள்ஸ் கிரவுண்ட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் பண்ணா சொன்னான் பிரேமதேசா இங்க ஆஸ்திரேலியால இருக்கு, அதுவும் சிமிலர் கண்டிஷன் தாயா அப்படின்னா. பட் கிட்டத்தட்ட சிமிலர் கண்டிஷன் தான். அவன் சொன்னது கரெக்ட் தான், கிட்டத்தட்ட சிமிலர் கண்டிஷன்ஸ் தான். பட் இதே மாதிரி இருக்க போறது இல்ல. ஆனா இப்ப பாகிஸ்தான் யார வெளியே எடுக்க போறாங்க? இந்த ஸ்பின் அட்டாக்ல நீங்க எடுக்கணும்னா உஸ்மான் தாரிக்கு தான் எடுக்கணும். ஆனா உஸ்மான் தாரிக்கோட ஆக்ஷனும் அந்த ஒரு மாதிரி நிறுத்தி போடுறது வந்து கொஞ்சம் வந்து ரீட் பண்ண கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். நான் உஸ்மான் தாரிக்கோட ஆக்ஷன் வந்து ஒரு மாதிரி சுனில் நரேன் மாதிரி சுனில் நரேன் நம்ம சொல்லக்கூடாது, ஒரு மாதிரி ஒரு சக்கும் இல்லை. அதே சமயம் அந்த ரிலீஸ் பாயிண்ட நிறுத்தி போடுறாரு. அந்த ரிலீஸ் பாயிண்ட நிறுத்தி போடும்போது பேட்ஸ்மேன் வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மெண்டா நீங்க மிடானுக்கு நீங்க எய்ம் பண்றீங்க, அந்த மாதிரி நீங்க ஆன் சைடுக்கு அந்த மாதிரி எய்ம் பண்ணும்போது பாலோட ரிலீஸ் பாயிண்ட் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சம் வைடா போட்டாலும் உங்களால அடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஆன் த ஏர்ல ஒரு வேரியேஷனை மாத்தும் போது, அதாவது ரிலீஸ் பாயிண்ட் அப்போ ஒரு வேரியேஷன் டக்குன்னு மாத்திட்டா கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும். அதுதான் இன்னைக்கு யூஎஸ்ஏவும் கொஞ்சம் தடுமாறினாங்க அவர்கிட்ட, தாரிக் கிட்ட. இடையில லூஸ் பால்ஸ் வந்து அந்த லூஸ் பால்ஸை பனிஷ் பண்ணிட்டாங்க. அத நம்ம லூஸ் பால்ஸ் மட்டுமே நம்ம இது எப்படி சொல்றது டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அவர்கிட்ட. அவர் ஒரு மாதிரி என்ன ஒரு எக்ஸ்பேக்டர்னே நான் வச்சுக்கிறேன் அவர் பாகிஸ்தான். அந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு புது பவுலரு அஜந்தா மெண்டிஸ் இந்த மாதிரிதான் ஆரம்ப இதுல வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பேக்டராகவும் மிஸ்ட்ரி டைப்பாகவும் இருந்தாரு. அதை வந்து ரீட் பண்ண முடியாம இந்தியா கிட்ட இருந்து
இனிஷியல் ஸ்டேஜ்ல அவர் கொஞ்சம் தண்ணி காட்டினாரு. அந்த ஏசியா கப்ல ஒரு 6 விக்கெட் எடுத்து இந்தியாவை ரேட்டில் பண்ணார் ஒரு ஃபைனல். அதுக்கப்புறம் அவரை வந்து ரீட் பண்ணி இந்தியா வச்சு பொலன்னு பொலந்து அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆஃப் ரேடர் பண்ணா அதெல்லாம் வேற கதை. இப்போ பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமா தேவை இந்தியாவை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இவர் வந்து ஒரு எக்ஸ்பேக்டரா கன்சிடர் பண்ணும்போது இவரை டிராப் பண்ணாங்களான்னு கேட்டா இல்ல, டிராப் பண்ண மாட்டாங்க. இல்ல அதான் நான் சொல்ல வந்தேன். என்ன பண்ண போறாங்க? ஆக்சுவலா இவர்தான் ஒரு ட்ரம்ப் கார்டு இந்தியாவை பொறுத்த. உண்மைதான். சாரி, இந்தியா மேட்ச்ல பாகிஸ்தான் எஸ் பாகிஸ்தான் வந்து இப்போ ஏசியா கப் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்தியாவுடைய குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். இப்ப ரீசெண்டா அவங்க விளையாண்டுருக்கிறது. ஸோ ஒரு ட்ரம்ப் கார்டு தூக்கி உள்ள போடணும் அப்படின்னா அது உஸ்மான் தாரிக்காக தான் இருக்க முடியும். ஒருவேளை ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் வேணும், நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் மேட்ச் அடிச்சாரு, அவரு உள்ள வரணும் அப்படின்னா ஐ திங்க் பெரிய சாய்ஸ் யாரா இருக்கும் அப்படின்னா முகமது அப்ராரா இருக்கும். முகமது அப்ரார் அந்த பொசிஷனை வந்து அவரு வந்து வெளியே போயிட்டு இவரு வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்கேஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் வேணும், ஒரு பேஸ் அட்டாக் வேணும் அப்படின்னு நினைச்சா, இல்லைன்னா இந்த டீம் இப்படியே தான் போக போறாங்க. பிரேமதேசா சிமிலர் கண்டிஷன்ஸ் தான், பட் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் அங்க மாறுபட்டு இருக்கும். பட் நீங்க பாத்துட்டீங்கன்னா பெரிய பவுண்டரிஸ் தான் அங்கேயும். நீங்க ஸ்ரீலங்கா மேட்ச் பார்த்திருப்பீங்க, ஹோம் சைட் ஸ்ரீலங்கா ஐர்லாந்து கேம்ஸ் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த மிடில் ஓவர்ஸ்ல நம்ம பார்த்து ஆட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நானுமே இந்தியா மேட்சோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அடுத்து நான் மூவ் பண்ணலான்ட்டு இருந்தேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இங்க வந்து சில பல விஷயங்கள், சில பல டவுட்ஸ் இருக்கு. நம்ம அப்படியே கிளாரிஃபை பண்ணிட்டு போவோம். உஸ்மான் தாரிக்கை பத்தியும் அதே மாதிரி இந்தியாவுடைய பிளான்ஸை பத்தியும் நம்ம கேட்கணும். ஏன்னா இந்தியா வந்து இந்த வென்யூல இந்தியா வந்து இப்போ இந்தியால வந்து ஒரு 70 மீட்டர் 65 டு 75 இதுக்கு மேல வந்து வென்யூ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு சைடு அந்த மாதிரி பெருசா இருக்கலாம். அப்படிங்கிற ஐபிஎல் ஆடுறதா இருக்கட்டும், இந்தியாவில் ஆடுறதா இருக்கட்டும், இங்க கொழும்புல வந்து 90 மீட்டர் அடிச்சாதான் வெளியவே போய் விழுகுது. சைட் ஸ்கிரீனே அப்பதான் தொடுது. 85 மீட்டர் பவுண்டரி இருக்கு. அப்படிங்கும் போது இந்த இடத்துல இந்தியா ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மெயினா அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், இவங்கள மாதிரியான பிளேயர்ஸ். நான் இந்த இடத்துல வந்து நம்ம மாமா சிவம் துபே நான் விட்டுறேன். அவர் அடிச்சாருன்னா சிக்ஸஸ் வெளியே போயிடும். இந்தியா கிரவுண்ட்ல எல்லாம் வந்து 85-90 மீட்டர்ஸ் அடிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது சிவம் துபே அடிலாம் தனியா தெரியும். உஸ்மான் தாரிக் டேக் ஆன் பண்றது அது தனி அடி எல்லாம் பெருக்கு குழந்தைருவாரு. அது ஆக்சுவலா ஆனா இதையும் சேர்த்து அப்படியே முடிச்சிடறேன். நீங்க அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டையும் அப்படியே சேர்ந்த மாதிரி ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உஸ்மான் தாரிக்க டேக் ஆன் பண்றதுக்கு சிவம் துபே பெர்ஃபெக்டா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஸ்பின்னர் வந்தாலே ஒரு பொழந்துருவாரு, யாருன்னு பார்க்க மாட்டார். ரஷீத் கானா இருந்தாலும் சரி, சப்சி, கேசவ மகாராஜ் யாரா இருந்தாலும் சரி, நம்பர் 1 ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, நான் அடிச்சு 90 மீட்டர் 6 அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். சோ சிவம் துபே இந்தியாவுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டா இருப்பாரு. அங்கிருந்து ஒரு ட்ரம்ப் கார்டு உஸ்மான் தாரிக் அவங்க போட்டாங்கன்னா இங்கிருந்து சிவம் துபேவை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி மேலே இறக்கி விடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் இப்ப இந்த மேட்சுக்கு அப்புறம் நிறைய பேர் இதை பத்தி பேசுவாங்க. சோசியல் மீடியாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா சிவம் துபே டிபிக்கலி ஒரு ஸ்பின்னர்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு ஆளு. அதே மாதிரி உஸ்மான் தாரிக் மாதிரியான பிளேயரை டேக் ஆன் பண்றதுக்கு, அதே மாதிரி இந்த வென்யூவை கொழும்பு கிரவுண்டு ஒரு 85 மீட்டர் பவுண்டரி இருக்கு. அப்படிங்கும் போது அவரால் அதை கிளியர் பண்ண முடியும். அப்படிங்கறதால சிவம் துபே ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டா இருப்பாரு இந்த கான்டெக்ட் ஆஃப் பாகிஸ்தான் மேட்ச். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியும் தான். சின்ன பிச்சர்ஸ்ல இருந்து பெரிய பிச்சர்ஸ்க்கு போறாங்க அப்படிங்கும் போது எந்த மாதிரி அணுகணும் இந்தியன் பேட்டர்ஸ்? இப்போ வந்து நீங்க எதையுமே உங்களால மாத்தவும் முடியாது. உங்களுக்கு இருக்கிற பெரிய ட்ரம்ப் கார்டே வந்து உங்களோட ஆக்சலரேஷன் அப்ரோச் தான், அந்த ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட் தான். அவர் பிளேல நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ரன்ஸை எடுக்கிறீங்களோ, அது 4ல வந்தாலும் சரி, 6ல வந்தாலும் சரி, விக்கெட்டை மட்டும் விடாம ரன்னை மட்டும் நீங்க தேத்திட்டீங்கன்னா நீங்க ராஜா. அதுக்கப்புறம் நீங்க வந்து லைட்டா ஸ்லோ பண்ணி ஓவருக்கு ஒரு பவுண்டரி நீங்க கொண்டு வந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோர் வந்துடும். நீங்க பவர் பிளேல 2 விக்கெட்டுக்கு மேல விடாம இருந்துட்டு 60 ரன் 55 ரன் நீங்க எடுத்துட்டீங்கனாலே அதுக்கப்புறம் மீதி வர்ற நம்ம ஆளுங்க எல்லாம் பாத்துப்பாங்க. நீங்க பவர் பிளேல எங்கேயாவது 2 விக்கெட்டை விட்டு 3 விக்கெட்டை விட்டு 35ல இருந்து 45க்குள்ளதான் எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. வந்து அபிஷேக் சர்மா எந்த அளவுக்கு கிளியர் பண்றாரோ அந்த அளவுக்கு ரன்ஸ் அவர் வந்து இதை தேர்த்திக்கினே இருக்கணும். ஆனா அபிஷேக் சர்மாக்கு என்ன மாதிரியான ட்ரிக்கா போடுவாங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டா ஏத்தி போடுற வாய்ப்புங்க இருக்கு. அதுதான் இங்க அவங்க ட்ரை பண்ணி ஏதாவது அவர் விக்கெட் எடுக்க பாக்குறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. ஏன்னா வேரியேஷன் மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த இதுல.
பேஸோட வேரியேஷனை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லென்த்தை வேரி பண்ணி போட்டா அவர் கொஞ்சம் சுத்துவாரு, மிஸ்டைம் ஆகி கேட்ச் வாங்க. ஏசியா கப் ஃபைனல் அந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி பாலோட பேஸை எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அவர் ஏதோ மிஸ்டைம் ஆகி தான் கேட்ச் ஆகும். அந்த ஒரு ட்ரிக் அவங்க பாகிஸ்தான் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு இங்க என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு ஷஹீன் ஷா அஃப்ரிடி ட்ரை பண்ணாரு. எனக்கு யாராவது ஒருத்தவங்க நிக்கணும் அந்த டாப்ல 3 பேர்ல வந்து 3 பேரு மேல அவுட் ஆயிடக்கூடாது, சீப்பா அவுட் ஆயிடக்கூடாது. முதல் 3 ஓவருக்குள்ள எக்ஸ்போஸ் ஆகாம எப்படியாவது இதை இழுத்துக்கு வந்துக்கினே இருக்கணும். பவர் பிளேக்குள்ள விக்கெட்டை விடாம இந்தியா ஆடிச்சுன்னா இந்த மேட்ச் இந்தியா பக்கம் போயிடும். சப்போஸ் நீங்க எர்லி விக்கெட்ஸ் மட்டும் ஃபாலோ ஆகாம இந்தியா பாத்துக்கணும். அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷனும் சீக்கிரமா அவுட் ஆயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. நீங்க சிவம் துபே ஃபேக்டர் சொல்லிருந்தீங்க, சிவம் துபே சிக்ஸஸை கிளியர் பண்ணிடுவார். இங்க அவரோட சக்கிங் இதுன்றது வந்து கொஞ்சம் அதை சக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி நிறுத்தி போடுறாரு. அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட கரெக்டா நீங்க வந்து கணிச்சு இது பண்ணணும். நீங்க ஒரு கஞ்சி நிறுத்தி போட்டு அதை ஃபர்ஸ்ட் பால் நீங்க 6 அடிச்சிட்டீங்கன்னா இவருக்கு ப்ரெஷர் வந்துடும் பவுலருக்கு. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 2வது பாலே வந்து நான் கொஞ்சம் லென்த் இது வேரி பண்றேன்னு ஷார்ட்டா போடுவார். நீங்க ஷார்ட்டா போட்டீங்கன்னா சிவம் துபே பொழந்துருவார். நீங்க அந்த பேச வந்து பால் எங்கேயா தப்பி தவறி சிவம் துபே மாட்டிக்கிச்சு, அதுக்கப்புறம் நான் இவரு கை வர்ற வாய்ப்பு கம்மியாடும். அதுக்கப்புறம் ஷார்ட்டா போட்டு இன்னொரு பாலையும் பொழந்துட்டாருன்னா துபே, அதுக்கப்புறம் இவர் கை வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அந்த தேசிங்க ராஜா படத்துல வர மாதிரிதான் 5 ஸ்பின்னர் வராங்க மாமா. சூரியகுமார் சொல்லுவாரு, மாப்பிள்ள 5 ஸ்பின்னர் வராங்கன்னா தடையே இல்லாம நான் முடிச்சு தரேன் மாமா அப்படிங்கிற மாதிரி. யாரு வந்தா என்ன, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன், மதம் கொண்ட யானை இருக்குடா, சிவம் துபே இருக்காருடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்க போகுது. நான் இப்பவே ப்ரெடிக்ட் பண்றேன். 15ஆம் தேதி சிவம் துபே அடிக்க போறாரு, பொழக்க போறாரு அப்படிங்கறத சொல்லிடலாம். ஸோ அண்ணே பாத்துனே, அது இது டைலாக் எல்லாம் வேணாம், முடிச்சுட்டு பேசிக்கலாம். ஆரிச்சாமி என்ன பார்த்து பண்ணி விடுனே, உஸ்மான் தாரிக்க மட்டும் எப்படியாச்சும் அடிச்சுட்டீங்கன்னா சிலைய வச்சிருவாங்கண்ணே சேப்பாக்குல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சோ பாப்போம் சிவம் துபே என்ன பண்றாருன்னு. இன்னொருத்தர் இருக்காரு நம்ம ஆளு, அவரு வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. திடீர்னு அவருமே ஒரு எக்ஸ் ஸ்பின் பேட்ஸ்மேன் தான். அவருமே அவர்கிட்ட மாட்டுச்சாலும் முடிஞ்சு, அவருமே இந்த பெரிய பவுண்டரிஸ் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். பாகிஸ்தான்னாலே ஃபயர் ஆயிருவார் தலைவன். பவுலிங்காவது பேட்டிங்காவது ஏதோ ஒண்ணு ஃபீல்டிங்காச்சும் பண்ணி பாகிஸ்தான் எகெயின்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரு. ஸோ அவரு இருக்காரு, என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அப்படியே இன்னத்த மேட்சோடைய கான்டெக்ஸ்டுக்கு நம்ம வருவோம். பாகிஸ்தான் யூஎஸ்ஏ பத்தி பேசணும். அதுக்கு முன்னத்த மேட்ச் போயிடலாம். நியூசிலாந்து வர்சஸ் யுஏஇ. கேப்பாக்க பத்தி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். கேப்பாக்ல இன்னைக்கு 19,000க்கு மேற்பட்ட கிரௌடு டிக்கெட் சேல் ஆயிருக்கு. 19,000க்கு மேற்பட்டவங்க வந்து இந்த மேட்சை பார்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அட்டெண்டன்ஸ் 20,000. இந்த மேட்ச் அட்டெண்டன்ஸ் நியரிங் 20,000 வந்திருக்காங்க. ஃபார் நான் இந்தியா மேட்சஸ், ஃபார் அன் அசோசியேட் டீம் மேட்ச். ஒரு சைடு அசோசியேட் டீம் தான் ஆடிச்சு. நான் ஒர்க்கிங் டே, சாரி ஒர்க்கிங் டே, நான் சண்டே, ஒர்க்கிங் டேல இந்த மாதிரியான ஒரு கிரௌட் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேடியமுக்குமே வந்து இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய ஸ்டேடியத்துல இருந்து, மும்பை வான்கடேல இருந்து, ஈடன் கார்டன்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே இது வந்து இட்ஸ் அ ட்ரீம் ஃபார் தெம். சேப்பாக்ல சென்னை ஃபேன்ஸ், தமிழ்நாடு ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு பேஷனேட்டா இருக்காங்க கிரிக்கெட்டுக்கு அப்படிங்கிறது இந்த கிரௌட் மூலியமாவே சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பிசிசிஐக்கும் ஐசிசிக்கும் இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க இந்தியா மேட்சஸ் நடத்த வேணாம், எங்களுக்கு இந்தியா மேட்சஸே தர வேணாம்ப்பா, வேர்ல்ட் கப் நடத்துறீங்களா, நியூட்ரலா என்ன டீம் வருதா, நியூசிலாந்து வருதா, ஆப்கானிஸ்தான் வருதா, யுஏஇ வருதா, அடுத்து கனடா வர்சஸ் யுஏஇ எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சாரி, ஏதோ 2 நெதர்லாந்து வர்சஸ் ஏதோ ஒரு டீம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏதோ ஒரு 2 அசோசியேட் நேஷன் விளாடுறாங்க இங்க. அந்த மேட்சுக்குமே நம்ம போவோம். அந்த மேட்சுக்குமே சிமிலரான ஒரு கண்டிஷன். 2 ஐ திங்க் நெதர்லாந்து வர்சஸ் நமீபியா நடக்குதுன்னு நினைக்கிறேன் இங்க, குரூப் ஏ மேட்ச் இங்க சென்னையில. நெதர்லாந்து நமீபியா தான் காலையில நடந்துச்சு. கனடாக்கும் யுஏஇக்கும் நினைக்கிறேன். அதுதான் கனடா வர்சஸ் யுஏஇ மேட்ச் இங்கதான் நடக்குது. அதுக்குமே நம்ம இது சிமிலர் அமௌண்ட் ஆஃப் அட்டெண்டன்ஸ் நம்ம ஆளுங்க தருவாங்க. லாஸ்ட் மேட்ச் போயிருந்தேன் நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கு. கிரௌட் செம்மையா இருந்துச்சு, அட்மாஸ்பியர். நியூசிலாந்துக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது, நியூசிலாந்து ஃபுல்லா வந்தாங்க.
பிளாக் ஜெர்சி போட்டுட்டு நியூசிலாந்து சப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க, ஆப்கானிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க, யுஏக்கும் இன்னைக்கு சப்போர்ட் வந்திருக்காங்க. சோசியல் மீடியாஸ்ல பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். யுஏஇ ஜெர்சி போட்டு யுஏஇ ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டு வந்திருந்தாங்க ஃபேன்ஸ். நியூசிலாந்துக்கு பலத்த சப்போர்ட் நியூசிலாந்துடைய பேஜ்லயே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சென்னை கிரௌட், வி லவ் யூ சென்னை கிரௌட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பேஷனேட்டான கிரௌட். சில பேர் சொல்லுவாங்க டிக்கெட் ரேட் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயம், அதனாலதான் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறது. கொல்கத்தால டிக்கெட் ரேட் இதை விட கம்மி, அகமதாபாத்ல டிக்கெட் ரேட் இதை விட கம்மி, 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க சென்னையில வந்து 200 ரூபாய், 250 ரூபா, 300 ரூபாய் டிக்கெட்ஸ் எல்லாம். ஆக்சுவலா சேப்பாக்ல தான் டிக்கெட் பிரைஸ் வந்து இந்த வேர்ல்ட் கப்புக்கு அதிகபட்ச டிக்கெட் பிரைஸே சேப்பாக்ல தான். அப்படிங்கும்போது இங்க பேஷனேட்டா ஃபேன்ஸ் வராங்க. மத்த இடத்துல எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க நான் இந்தியா மேட்சஸ்க்கு நீங்க இந்த கிரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அதுவும் 11 மணி மேட்ச், 3:30 மணி மேட்ச், இந்த மாதிரியான இடத்துல தான் வந்திருக்காங்க. இன்னுமே வந்து நீங்க ஈவினிங் மேட்சஸ் வந்தாங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஸ்டேடியம் உங்களால பார்க்க முடியும். ஸோ சேப்பாக்ல அந்த பேஷனேட் கிரிக்கெட் இருந்துட்டே வருது. நீங்க போன டைம் சொல்லியிருந்தீங்க, திரும்பவும் நான் மென்ஷன் பண்றேன். பிசிசிஐக்கும் ஐசிசிக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தீங்க, நிறைய மேட்சஸ் கொடுங்க சேப்பாக்கு, செமிஃபைனல்ஸ் கொடுங்க, நாங்க டிசர்வ்டு, ஃபைனல்ஸ் ஒரே இடத்துல வைக்காதீங்க, நாங்க ஃபைனல்ஸுக்கும் டிசர்வ்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க சொன்னதை விட நம்ம ஆடியன்ஸ் பலமா சொல்லியிருக்காங்க. பிசிசிஐ ஐசிசிக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த டைம் வேர்ல்ட் கப் வைக்கும் போது சேப்பாக்கு அதிக மேட்சஸ் கொடுங்க. நீங்க இந்தியா மேட்சஸ் வைக்க வேணாம். நீங்க இந்தியா மேட்சஸ் கிரௌட் வர இடத்துல அகமதாபாத்ல வச்சுக்கோங்க. எல்லா மேட்சஸ்மே 1 லட்சம் டிக்கெட்ஸ் உங்களுக்கு எப்படி சேல் ஆயிரும். உங்களுக்கு டிக்கெட் மத்த மேட்சஸ்க்கு, நியூட்ரல் மேட்சஸ்க்கு சேல் ஆகணும் அப்படின்னா சேப்பாக்கு வாங்க. எங்க ஆடியன்ஸ் எந்த டீம் ஆடினாலும் பார்ப்பாங்க, கிரிக்கெட் ஆடினா பார்ப்பாங்க. பேஷனேட்டான ஆடியன்ஸ் இங்க வாங்க, இங்க வந்து நடத்துங்க. நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். இந்தியா மேட்சஸ் நீங்க பாத்துக்கோங்க, மத்த டீம் ஆடுற மேட்சஸ் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பத்தி உங்களுடைய தாட்ஸ், சேப்பாக்களுடைய கிரௌட், பேஷனேட் ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க? சேப்பாக்கு நம்ம நான் பார்த்து வளர்ந்தது, நான் படிச்சது, கேள்விப்பட்டது எல்லாமே சென்னை வந்து நாலேஜபிள் கிரௌட். இந்த சென்னையை பத்தி புகழ்ந்து பேசாத ஒரு பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. ஒரு ஃபேக்ட் ஒண்ணு இருக்குது, நீங்க சென்னையில வந்து எப்போ ஒரு ஐகானிக்கான ஒரு நாக்கை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ, நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் டீம்ல ஒரு பெரிய பிளேயர் ஆவறதுன்னு நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது ரிட்டர்ன் ஆன் த ஃபியூச்சர்ன்னு தான் நான் சொல்லுவேன். அது நடந்து இருக்குது. நம்ம லிட்டில் மாஸ்டர் டெண்டுல்கர் அந்த ஒரு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா அந்த லூசிங் காஸ்ட்ல அடிச்சதுக்கு அப்புறம் தான் சச்சினோட பேரு இன்னமும் பலமா தெரிய ஆரம்பிச்சது. தனிநபரா நின்று சச்சினால அடிச்சு கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு சச்சினோட பேர் ஆல்ரெடி ஃபேமஸா இருந்த சச்சினை இன்னமும் ஃபேமஸ் ஆக்கினது. சச்சின் சென்னையில லாட் ஆஃப் ஐகானிக் நாக்ஸ் ஆடி இருக்காரு. ஆஸ்திரேலியாவோட, இங்க பாகிஸ்தானோட பல ஐகானிக் நாக்ஸ் சொந்தக்காரர் சச்சின். இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா அதெல்லாம் மறக்க முடியாத சேஸா. அது எந்த அளவுக்கு எமோஷனலா பேசினாருன்னு, ஏன்னா அவரோட ஹோம் டவுன்ல நடந்த ஒரு டிராஜடிய மனசுல வச்சுக்கின்னு அந்த ஒரு டிராஜடிக்கு தன்னால முடிஞ்ச ஒரு காயத்துக்கு அருமருந்தா அந்த மாதிரியான நாக்குன்னு அவரு பிரஸ்டீஜியஸ் நாக்குன்னு அவர் சொல்லுவார் என்னைக்குமே. அந்த ஒரு சேப்பாக் கேஸ் நம்ம மகேஷ் சிங் தோனி அவரோட ஐபிஎல் நாக்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்துப்போம். இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் மகேஷ் சிங்கோட ஐகானிக் ஆஸ்திரேலியாவோட ஒரு டபுள் செஞ்சுரி வச்சு போலான்னு பொழந்ததா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவோட 160 இருக்கட்டும், விராட் கோலி கூட நல்ல நாக்ஸ். நான் ஒரு பங்குக்கு, நீங்க சச்சினை பத்தி சொன்னீங்க, நான் என் தலைவனை பத்தி பேசிடுறேன். என் தலைவனுடைய ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாக்கு இங்கதான் வந்துச்சு. வேர்ல்ட் கப்ல, ஆக்சுவலா வேர்ல்ட் கப்ல அவர் அடிச்ச ஒரே செஞ்சுரி அதுதான், 2011 வேர்ல்ட் கப் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். உங்கள் தலைவர் சச்சின் வந்து அன்னைக்கு மொத ஓவர்ல அவுட் ஆயிட்டு போவாரு. சீக்கிரம் விக்கெட்ஸ் போயிரு, ஒரு மஸ்ட் வின் கேம் இந்தியாவுக்கு. அன்னைக்கு வந்து அவரால் முடியல. ஆக்சுவலா ஹி வாஸ் அந்த ஸ்டேஜ், ஒரு கேன்சருடைய ஒரு ஸ்டேஜ்ல இருந்தப்போ அவர் மட்டும்தான் நின்று ஆடினாரு. இந்த பீக் சம்மர் அந்த ஹாட்ல அவருடைய ஆட்டோபயோகிராஃபில மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஒரு விஷயம். சென்னை ஆடியன்ஸ் நான் அடிக்க இன்னும் குஷியா கத்திக்கிட்டே இருந்தாங்க, சியர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சத்தம் நான் வந்து இன்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த அளவுக்கு அந்த மேட்ச் செஞ்சுரி அடிச்சு இந்தியாவை வின் பண்ண வச்சாரு. அதுக்கு காரணம் சென்னையுடைய மக்கள் அந்த ஹீட்லயும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எங்களுக்கு சியர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாக் ஃப்ரம் த வாரியர் யுவராஜ் சிங். அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு, சென்னை எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு. அவருடைய ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாக் ஆஃப் ஹிஸ் லைஃப் டைம் சென்னையில தான் வந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு திரும்ப வரும்போது நியூசிலாந்து சீரீஸ்க்கு செலக்ட் ஆனாரு. அந்த சீரீஸ்ல முதல் மேட்ச் வந்து சென்னையில வச்சிருந்தாங்க.
அவர் வந்து வேண்டிக்கிட்டே இருந்தாராம். முதல் மேட்ச் வந்து வைசாக்ல எப்படியாச்சும் நான் ஆடக்கூடாது, நான் கம்பேக் மேட்ச் சென்னையில தான் ஆடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம். அவரோட பிளேயர்ஸ் கடவுளுக்கு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். முதல் மேட்ச் வைசாக்ல வந்து மழை வந்து இந்த மேட்ச் வந்து நோ ரிசல்ட்ல போகும். ரெண்டாவது மேட்ச் வரும்போது சென்னையில வந்துதான் அவருடைய கம்பேக் கொடுப்பாரு. அதே சியர்ஸ் கிரௌட்ல இருந்தும் யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கு, நீங்க போய் பாருங்க. அந்த சத்தம் அப்படியே அந்த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர் கம்பேக் இன் ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட். அந்த ஒரு மேட்ச், அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த மேட்ச் பார்க்கும்போது நமக்கே கூஸ் பம்பா இருக்கும். அதுவும் சென்னை தான் கொடுத்துச்சு. ஸோ சேப்பாக் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது நாலேஜபிள் சென்னை கிரௌட், நாலேஜபிள் தமிழ்நாடு கிரௌட் என்ன அப்படிங்கிறது நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி எல்லா பிளேயர்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சச்சின் த கிரேட் சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து யுவராஜ் சிங், MS தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மால இருந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே தொடரும். நியூசிலாந்து பிளேயர்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச இந்த சப்போர்ட், மேக்ஸிமம் நியூசிலாந்து தான் இங்க மேட்சஸ் ஆடுறாங்க. நான் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சுக்கு போயிருந்தப்போ ஆப்கானிஸ்தான் அந்த மேட்சை வின் பண்ணாங்க. பாகிஸ்தான் போன 2023 வேர்ல்ட் கப் அப்போ அவங்க அந்த மேட்சை வின் பண்ணிட்டு ஹானர் கொடுத்தாங்க. ஸ்டேடியம் ஃபுல்லா ஃபேன்ஸோட செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்குமே வந்து கிட்டத்தட்ட 20,000 பீப்புள்ஸ் அந்த மேட்சை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த நான் இந்தியா மேட்சஸ்க்கு, பாகிஸ்தான் வர்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கு. நீங்க எப்ப போனாலும் இங்க கூட்டம் இருக்கும். நீங்க வந்து டிக்கெட் சேல் ஆகலன்னு கவலையே பட வேணாம். இந்த மேட்ச் வச்சீங்கன்னா நாங்க எல்லா மேட்சும் வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். நல்லா ஆடுறாங்களா, அந்த பிளேயரை வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் ஆக்க வேண்டியது நாங்க பாத்துக்கிறோம். எங்க முன்னாடி நல்லா ஆடிட்டா அவரு தான் எங்களுக்கு சூப்பர் ஸ்டார். சென்னை கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எங்க முன்னாடி ஒரு பிளேயர் நல்லா ஆடுறாரா அவரை நாங்க ஆப்போசிட் டீமா இருந்தாலும் சொல்ல வந்தேன். எஸ், நீங்க பாகிஸ்தான் பிளேயர் சயித் அன்வர் அடிச்சு இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா அடிச்சு வின் பண்ணும்போது அவர் எந்திரிச்சு நின்று கைதட்டின அந்த மாதிரியான ஒரு கிரௌட் நம்ம இந்தியாவில பார்க்கவே முடியாது. அதே மாதிரி இப்ப அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோமே, திலக் வர்மா ஒரு மெச்சூரான இங்கிலாந்துக்கு எகேன்ஸ்டா அந்த T20 ஆடுவாரு. அன்னைக்கு வெளியே எல்லாருமே வந்து திலக் 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 தான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து சேப்பாக்ல ஆடிட்டாரு அப்படின்னா அவர் வந்து எங்களுக்கு சொந்தமான ஒரு பிளேயர். ஈவன் தோ இஸ் an opponent, கைதன்வர் இப்ப வந்தாலுமே சேப்பாக் வந்தாலுமே அவர் வந்து அவருக்கான அந்த திரும்பவும் ஒரு ஹானர் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன் கூட. நம்ம எல்லாம் பார்த்து வளர்ந்த சேப்பாக் நாலேஜபிள் கிரௌட் ஸ்டில் அந்த ஒரு விஷயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு ஒரு சல்யூட். இன்னைக்கு மேட்ச் நான் வந்து ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து போனேன், அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் இன்னைக்கு UAE வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நீங்க ஒன் சைடா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கூட போய் பார்த்துருக்காங்க ஒரு 20,000 பேர் கிரிக்கெட்டை லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு பேஷனேட் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பிக் சல்யூட் கிரிக்கெட் தமிழ் சார்பா. ஸோ அப்படியே அங்கிருந்து நம்ம நியூசிலாந்து மேட்சஸை பத்தி இந்த மேட்சை பத்தி நம்ம பேசிடுவோம் சில விஷயங்கள். UAE முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் நான் சேப்பாக்ல பேசணும். சேப்பாக் இஸ் டர்னிங் இன்டு பேட்டிங் பாரடைஸா அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா இந்த வேர்ல்ட் கப்ல எல்லா வென்யூஸ்லையும் பாத்துட்டீங்கன்னா மும்பையிலே ரன் வரல, பட் சேப்பாக்ல ரன் வந்திருக்கு. ஆப்கானிஸ்தான் 182 அடிக்கிறாங்க, நியூசிலாந்து அதை ஈஸியா சேஸ் பண்றாங்க. UAE 174 அடிக்கிறாங்க எகென்ஸ்ட் டேஞ்சரஸ் நியூசிலாந்து பவுலிங். விக்கெட்டே லாஸ் பண்ணாம நியூசிலாந்து அதை ஈஸியா சேஸ் பண்றாங்க. அண்ட் இன்னொரு ஸ்டாட் நான் இன்னைக்கு பார்த்தேன், இந்த வேர்ல்ட் கப் எல்லா வென்யூஸ்மே ஹோஸ்ட் பண்ணிட்டாங்க மேட்சஸ். 8 வென்யூஸ்மே ஹோஸ்ட் ஆயிருச்சு மேட்சஸ். ஐ திங்க் கண்டியில மட்டும் நடக்கும்னு நினைக்கிறேன். 7 வென்யூஸ் ஆல்மோஸ்ட் எல்லா வென்யூஸ்லயும் மேட்சஸ் நடந்திருக்கு. அமௌண்ட் ஆஃப் டிகிரி டேர்ன் ஆனதுல இன்னைக்கு சர்ப்ரைஸ் இல்ல, டெல்லியில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. 2.5 டிகிரி பக்கம் டேர்ன் ஆச்சு, ஆவரேஜ் டேர்ன். இந்த ரிசர்ச் சேப்பாக் தான் கடைசி இடத்துல இருக்கு. அரௌண்ட் 1.2 தான் டிகிரிஸ் தான் டேர்ன் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது இப்பதான் பிக்சர்ஸ் புதுசா லே பண்ணாங்க, அவுட்ஃபீல்ட் எல்லாமே ஃபுல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா மாத்துனாங்க. அப்படிங்கும் போது சேப்பாக் பேட்டிங் பேரடைஸா சேஞ்ச் ஆகுதா? ஏன்னா இப்போ IPL CSK உடைய பேட்டிங் ஹெவி லைனப் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது சேப்பாக் இப்படிதான் இருக்க போதா? ஒரு டிபிக்கல் சேப்பாக்கா இல்லாம, இந்த டேர்னிங் சேப்பாக்கா இல்லாம கொஞ்சம் பேட்டிங் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு சேப்பாக்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அப்கோர்ஸ் ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட்ஸ் வந்துச்சு இன்னைக்கு. ஸ்லோ லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க, மிச்சல் சாண்ட்னர் நல்லா பண்ணாரு. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் குயிக்கா சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த இதுக்கு மூவ் ஆகலாம். சேப்பாக்கு மாறுதுன்றது வந்து இப்போன்னு இல்ல, 2024 இருந்தே இந்த ஒரு சேஞ்சை பார்க்க முடிஞ்சு, டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச். அந்த 2024 இருந்தே உங்களுக்கு வந்து அந்த 23 வரைக்கும் தான் சேப்பாக்கா இருந்துச்சு. 2024 இருந்தே நல்ல பேட்டிங் பேரடைஸ். LSG மேட்சா இருக்கட்டும், RCB மேட்சா இருக்கட்டும், எல்லா மேட்சுமே ரன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. சேப்பாக்ல ரன்ஸ் வராத ஒரே 2 மேட்ச்னா
ஒண்ணு வந்து கேகேஆர் கூட சிஎஸ்கே போன வருஷம் விளையாடுங்க அந்த மேட்ச். அதுக்கப்புறம் போன ஐபிஎல் அப்போ எம்ஐ சிஎஸ்கே ஆடுச்சு அந்த ஒரு மேட்ச். அது வந்து மும்பை இந்தியன்ஸ்னாலே அந்த பிச்சு எனக்கு தான் சொந்தம். அவன் வரானா எனக்கு அந்த பிச்சு தான் கொண்டு அந்த ஒரு எப்படியாவது அந்த கொத்தி போட்டு ட்ராக்கை கொடுத்துருவாங்க. அது மும்பையோட தலையெழுத்து. இப்ப அந்த ட்ராக் ஜெயிச்சே இருக்கா ஆகணும். அப்படிங்கறதுதான் கேள்வி. இப்ப அந்த ட்ராக் இருக்கா? இல்ல, ஏன்னா இது ஒளிச்சு வரைக்கும் நாங்க வச்சிருப்பாங்க. பாக்கல. இல்ல, ஒளிச்சு வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் நம்ப அப்ப முடியாது. அடுத்த மேட்சுக்கு டிக்கெட் போய் பார்க்க வேண்டியதுதான். டிக்கெட் எடுத்துட்டு போய் அடுத்த மேட்ச் பார்க்கணும். நான் பார்த்தேன், அந்த ஸ்கொயர் ஃபுல்லாவே பார்த்தேன். எனக்கு சரியா தெரியல, போய் தான் பார்க்கணும் நேர்ல. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா கண்ணால வரும்போது பார்த்து போடுவாங்கன்னு கன்ஃபார்ம் நினைக்கிறேன். பண்ணுவாங்க. அதான் கண்ணால பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இல்ல பாப்போம், ஆஸ்திரேலியா வரும்போது ஆனா திடீர்னு இல்ல போட்டாலும் போடுவாங்க. இல்ல இல்ல இப்பெல்லாம் என்ன தெரியுமா பிரச்சனை? கொத்தி போட்டு கொடுத்தா நம்ம ஆளுங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகுது. டெஸ்ட்ல இப்ப அதான் நந்துன்னு இருக்குது. இந்த இந்த படத்துல, இங்கிலீஷ்காரன் படத்துல, ஊத்துறா பெட்ரோல, புடுறா தீப்பந்தத்தை, ஆஹா ப்ராப்பர்ட்டியை மாத்தி கொடுத்துட்டானுங்களே, அந்த மாதிரி ஆகி போகுது இப்பெல்லாம். அதனால அந்த பிச்சு அப்படியே இருக்கும். அது வந்து பிரான்சிஸ் கிரிக்கெட்டுக்கு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் கெஞ்சி கூத்தாடி மும்பை வந்துச்சுன்னா கொத்தி போட்டு கொடுத்துருவாங்க. இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா உட்காந்து கொத்தியாவது மும்பை கொடுப்பாங்க, அது மட்டும் நான் சொல்லுவேன். ஒருத்தன் இந்தனா இன்னொருத்தன் ரெட் இதை தூக்கிட்டு வந்துடும், பிளாக் சைட. பிளாக் இவனுக்கு ரெண்டு சைடுல பேரும் மாற மாட்டானுங்க. அதான் இதுக்கு முன்னாடி லோக்கல் கை இருந்துச்சு காப்பாத்த, ஆஷனா இருந்தாரு. இப்ப இல்ல, லோக்கல் கையும் இல்ல. அதனால அந்த பிச்சு யூஸ் ஆகாது அப்படின்ட்டு நம்ம ஆளுங்களுக்கு போட மாட்டாங்க. ஆஸ்திரேலியா மேட்ச்ல இருந்தாலும் திடீர்னு ஏன்னா இங்க இருந்தா வந்து நம்மளுக்கு ஒரு இப்ப ஸ்பின்னர். நம்மால ஸ்பின் இப்ப வெறியா இருக்கு. கசன்சரு, சாட்னரு, இம்பாக்ட் பிளேயர் மார்க்கண்ட், 3 பேர் இருக்கானுங்க. அது எங்கேயாவது திருப்பி ப்ராப்பர்ட்டியை மாத்துற மாதிரி ஆச்சுன்னா இது ஒரு குவாலிஃபயர் 1ல சிஎஸ்கே மாட்டின மாதிரி ஆயிடும். அதுவும் இருக்குது. நம்ம இந்த பிச்சு இதெல்லாம் நம்ம பேசி இருக்கிறதுல நியூசிலாந்தோட பேட்டிங், எனக்கு அந்த சைஃபர்டு ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது, அதுவும் அந்த மதியான மேட்ச் சேப்பாக்கு கிரவுண்டு, அவர் அடிக்கிற அடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மெக்கலம்பு வைப்ஸ் தான் வருது. ஒரு ஐயா, 14-15 மெக்கலம்பு. நான் கண்ணால் பார்த்தேன் ஆப்கானிஸ்தான பிறந்தது. ஆப்போசிட்ல விக்கெட் முஜீப் வந்து 2 விக்கெட் எடுக்கிறாரு. பின்னால எடுத்தாரு, வந்து ரச்சின் ரவீந்திரன் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. தைரியமா நிக்கிறாரு, போடுங்க நான் பாக்கலாம் அப்படின்னு தான் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் கண்ணால பார்த்தேன். இந்த மேட்ச் டிவில பார்த்தேன். இன்னைக்கு போட்டு ஃபர்ஸ்ட் விக்கெட்லயே யுஏஇ நமக்கு மாட்டினாண்டா, ஃபார்முக்கு வரா, நீ அடுத்து பெரிய டீம்ஸ் எல்லாம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் சந்திக்கணும், இவனை போட்டு ஒரு பொழந்தா அவங்க பயந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு போயிட்டாரு. சரியான டீம் இன்னைக்கு சேஃபர்ட். பின்னாலும் இன்னைக்கு ஒரு பொழந்துட்டாரு. ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விட்ட ஃபார்ம திரும்ப எடுத்துட்டாரு. நியூசிலாந்து இஸ் லுக்கிங் டேஞ்சரஸ் இப்போதைக்கு பார்க்கும்போது. அடுத்து ரச்சின் ரவீந்திரா, அவரு வந்து ஒரு ஆங்கர் பண்றதுக்கான ஒரு ரோல்னு வச்சுப்போமே நம்பர் 3ல. அதுக்கப்புறம் பிலிப்ஸ், சாப்மன், டேரன் மிச்சல், சாட்னோரும் அடிக்கிறாரு. அப்படிங்கும் போது நியூசிலாந்து இஸ் பிகமிங் டேஞ்சரஸ் டீம். இந்த வேர்ல்ட் கப்லயும் ஒரு செமிஃபைனல் கன்ஃபார்ம் மாதிரி சொல்லிடலாமா? அடுத்து பெரிய பெரிய டீம்ஸ் தான் விளையாட போறாங்க. பட் இப்ப அடிக்கிறத பார்க்கும்போது அந்த டீம்ஸ் எல்லாம் சமாளிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ பவுலிங் ஆல்சோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நியூசிலாந்துக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? நியூசிலாந்து பார்க்க த்ரெட்டனிங்கா இருக்குது. இன்னும் டாப் குவாலிட்டி சைட மோதல. ஆனா சென்னையில பாடின 2 மேட்ச் நல்லா இருக்குது. சவுத் ஆப்பிரிக்காவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி த்ரெட்டனிங் சைடா தெரியுவாங்கன்னு நான் நம்புறேன். நானு நியூசிலாந்து பேட்டிங் பவுலிங் எல்லாமே அந்த 2 டீம் கிட்ட அட்டர் டாமினேஷன் பண்ணாங்க. பட் ஸ்டில் ரியல் டெஸ்ட்ன்றது சவுத் ஆப்பிரிக்கா தான். சவுத் ஆப்பிரிக்காவும் லேசுப்பட்ட டீம் இல்லாம இருக்குதுன்னும் போது அந்த டீமை இவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பொறுத்துதான் இவங்க வந்து இப்போ செமிஃபைனலிஸ்ட்ன்றது நம்ம பேச முடியும். ஏன்னா இவங்க பொட்டன்ஷியல் குரூப் கொஞ்சம் ட்ரிக்கியான குரூப்பா இவங்க போய் இருப்பாங்க. இங்கிலாந்து வரும், இவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்தா வரும். பாகிஸ்தான் இவங்க பாகிஸ்தான் கிட்ட இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுற ஒரு ஆளுதான். ஸ்ரீலங்கா வந்தா வரும். இவங்க எப்பயுமே நியூசிலாந்து பாகிஸ்தான் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த ஒரு ஃபேக்டரும் ஒண்ணு இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது அதெல்லாம் எப்படி சமாளிச்சு வராங்கன்னு நம்ம பார்க்கணும். எர்லி கால் தான் செமிஃபைனலிஸ்டுக்கு சவுத் ஆப்பிரிக்கா தாண்டிட்டா நல்ல ஒரு சான்சஸ் ஆகிற ஹை. அந்த ஒரு மேட்ச் கொழும்போலே ஆட வேண்டியது வரும். அதையும் சொல்லிடலாம். அடுத்த மேட்ச் போயிடலாம். காலையில நடந்த மேட்ச் நமீபியா வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ். இது வந்து நமீபியா நெதர்லாண்ட்ஸ்ன்றது வந்து ஷார்ட் ப்ரிவியூவா நாங்க முடிச்சிடுறோம். ஏன்னா நமீபியா வந்து எல்லா இதுலயும் வந்து நெதர்லாண்ட்ஸ் அவுட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. நெதர்லாண்ட்ஸ் கொஞ்சம் குவாலிட்டி சைடா தெரியுறாங்க. அந்த ஒரு குரூப்ல வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணலாம். யுஎஸ்ஏக்கே இப்ப டஃப் கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்தியா கொஞ்சம் சுதாரிச்சு ஆடணும். இந்தியா வந்து கடைசி மேட்ச் இவங்க கூட விளையாடுற மாதிரி இருக்குன்னும் போது இந்தியா கொஞ்சம் லெதாஜிக்கா இல்லாம இருக்கணும்ன்றது என்னோட ஒரு இதுவா நான் பாக்குறேன்.
கொஞ்சம் நெதர்லாண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. தேர் நோன் ஃபார் அப்செட் இல்லாம கொஞ்சம் தப்பிக்கணும். இதுதான் கொஞ்சம் ஒரு ஷார்ட் ரிவ்யூவா நாங்க முடிச்சுக்கணும். எஸ், நெதர்லாந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ கம்ஃபர்டபுளா 2 காலையும் தூக்கிட்டு உட்காரலாம். ஸோ 2 கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துடலாம். அந்த மேட்ச் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. அப்படிங்கும்போது பாப்போம். கண்டிப்பா ஒரு யூஎஸ்ஏ கூட அடுத்து ஒரு அப்செட் இல்ல, யூஎஸ்ஏ டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப இந்த இடத்துல கான்டெக்டே சேஞ்ச் ஆகும். இந்த குரூப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் டைரக்ட்லி த்ரூ அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்போதைக்கு பாத்துட்டீங்கன்னா இந்தியா போய் பாகிஸ்தானை பீட் பண்ணி நமீபியாவை பீட் பண்ணிச்சுன்னா இந்தியா குவாலிஃபை. அந்த இடத்துல இந்தியா ஆல்மோஸ்ட் குவாலிஃபை. கடைசி மேட்ச் நெதர்லாந்து ஏதோ ஒரு இது பண்ணி இந்தியாவை பீட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போது பண்ண வாய்ப்பு இல்லை, பண்ணிட்டாங்க அப்படின்னா தே கேன் ஆல்சோ குவாலிஃபை. அந்த இடத்துல 3 டீமும் 3 வின்ஸ் 1 லாஸ் அப்படிங்கிற வகையில் நின்று ஏதோ ஒரு டீம் நெட் ரன் ரேட்டுக்காக போராடலாம். இன்ஃபேக்ட் இப்படி நடந்தா பார்ப்போம் என்னங்கிறது. இந்தியா மாதிரியான ஒரு குவாலிட்டி சைடு அவங்க பீட் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு அவங்க முன்னாடி இருக்க ஒரு பெரிய இது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம், ஒரு த்ரெட்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு இன்னும் ஆக்சுவலா 19 டீம் சொல்லான்ட்டாங்க. இன்னும் ஒரே ஒருத்தர் ஆக்டிங் போட்டிருந்த ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஆடணும். அவங்க நாளைக்கு ஆடுறாங்க. அவங்களும் அயர்லாந்து எகென்ஸ்ட் ஆடுறாங்க. 3 சூப்பர் மேட்சஸ். அதை பத்தியும் அப்படியே சொல்லிட்டு அப்படியே வைன் பண்ணிடலாம். நாளைக்கு மேட்ச் 11 மணி மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் மோதுறாங்க அகமதாபாத். தயவு செஞ்சு கிரௌடு வாங்க ஐயா, உங்களுக்குன்னு எல்லா ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க, கிரௌடை மட்டும் கண்ணில் காட்டுறேன். தயவு செஞ்சு கிரௌடா வந்துருங்க. அதுதான் நான் கேட்பேன். ஒரு சூப்பர் கான்டெஸ்ட் இருக்க போது. செமிஃபைனல் தோல்விக்கு பழி வாங்கணும்னு ஆப்கானிஸ்தான் வருவாங்க. 2வது மேட்ச் நம்ம ஆஸ்கர் அவார்டு நாயகன் ஆஸ்திரேலியா ஃபுல் ஸ்குவாடோட படையோட வராரு. அவரை எதிர்த்து அயர்லாந்து. நாளைக்கு சும்மா ஒரு ஆக்டிங்க போட்டாலும் போடுவாரு. நாடக கிரிக்கெட்டு யாரு நம்பிடாதீங்க. நாளைக்கு கடைசியில வந்து ஜெயிச்சிடும். அது பண்ணிடுற ஆஸ்திரேலியா. இருக்கிறதுல ஒரு சூப்பரான மேட்ச் நாளைக்கு நைட்டு வாங்கடே ஸ்டேடியம்ல வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து. தரமான மேட்ச். எங்க விட்டுட்டு போனாங்களோ இந்தியாவில 10 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியே அந்த ஃபைட்டை எடுக்கிறாங்க. 2 டீமுமே 3வது டைட்டிலுக்கு அடி போடுது நம்ம கூட சேர்ந்துக்கணும். ஏன்னா அந்த ஒரு ஃபைனல் ரிவெஞ்சுக்கு இங்கிலாந்தும் காத்துக்குன்னு இருக்குது. இவனை ஜெயிச்சு நம்ம இன்னமும் வந்து டாப் ஆஃப் டேபிள் போய் பெரிய நம்ம ஒரு அத்தாரிட்டி பண்ணணும்னு இருக்குது. நாளைக்கு சூப்பரான மேட்ச், மறக்காம வாங்க, நாங்களும் ரிவ்யூக்கு வரோம். இதுதான்டா கிரிக்கெட் அப்படிங்கிறது நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. 10 இயர்ஸ் சேலஞ்ச் எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க 2016க்கும் 2026க்கும். அது வந்து இப்ப ரிப்பீட் ஆகுது. 2016 ஃபைனலிஸ்ட் அண்ட் ரன்னர்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் மோத போறாங்க நாளைக்கு. ஈகரா இருக்க போகுது. கரெக்டா 7 மணி ஸ்லாட்ல கொண்டு வந்து வச்சாங்க பாரு. ஜெய்ஷா, இதுதாண்டா கிரிக்கெட், இதுதாண்டா ஷெட்யூல் அப்படிங்கிற மாதிரி ஐசிசில இருந்து ஐபிஎல் டு ஐசிசி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உடனே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெர்ஃபெக்டா பண்றாரு. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. நாளைக்கு ரிவ்யூவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து சைன் ஆஃப் பண்ணிப்பது கீகான் SPD. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.